கிறிஸ்தவம் இஸ்லாம் இயேசு ஈசா ஒரே நபராங்கிற வீடியோவில் கீழே இருக்கிற கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, ரைஸ் 349 அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்டு சாகுபவன் சபிக்கப்பட்டவன். பைபிள் வசனம். இயேசுவை சபிக்கப்பட்டவராக கிறிஸ்தவர்கள் நம்புகிறீர்களா? அதுக்கு ஒருத்தர் அவர் பதில் கொடுத்துருக்காரு, உனக்காக அப்படி ஆனார், நீ செய்த பாவத்தால் தான். என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டிருக்கார். தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்காத எல்லாம் காரியமும் பாவம் தான். தேவன் என்ன சொன்னார், என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்குற அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு, சிலுவையில் அறியப்பட்டு சாகுபவன் சபிக்கப்பட்டவன். பைபிள் வசனம். ஐயா அவர் சபிக்கப்பட்டவர் தாங்க ஐயா, சபிக்கப்பட்டவராக மாறினார். யாருக்காகனா, இந்த கமெண்ட்டை சொன்னபடி உங்களுக்காக, எனக்காக, நாம் செய்த பாவத்திற்காக. அப்படி என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னா, முதலாவது கடவுள்னால் யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க ஏன் மத பாவம். கடவுள் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா பாவங்களும் ஒரு மனிதனிடத்தில் காணப்படும். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படி நடக்காத எல்லா பாவம் தான். தேவன் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பணத்தை யாராவது திருடணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதே போல் மற்றவங்க பணத்தை நாம் திருடக்கூடாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 4 பேர் வேலைக்கு வராங்க, அந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், யாரும் ஓப்படிக்காமல் வேலை செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி மற்றவர்களுடைய வேலையில், நம்ம செய்கிற வேலையில் நாம் உண்மையாக இருக்கணும். நம்ம வீட்டு பெண்கள் வெளியே போகும்போதும் வரும்போதும் யாராவது அவர்களை தவறாக கமெண்ட் அடித்தாவோ இல்லை தவறாக பார்க்குறாங்கன்னு நினச்சாவோ நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடாது. நாம் மற்றவங்கள மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதே போல் நாமளும் மற்றவங்களை நம்மளை எப்படி மற்றவங்க மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறோமோ அதே போல் முதலாவது நாமளும் மற்றவங்கள மரியாதையாக பேசணும். இந்த மாதிரி அவன் இவெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதுதாங்க ஐயா இயேசு கூறியதில் ஒன்று. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, அதில் ஒன்று. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சபிக்கப்பட்டார், நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக. அதை நம்பும்போது நாம் அந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம்.